and glows, we gather here to celebrate this special occasion of the launch of our party hall, the cutest landmark in town where nature meets elegance from our own city's renowned establishment, Mata Group's opening of Whistling Woods right here at Mata Garden, Ambasamudram. It's time to start the wonderful occasion, the opening of the new party hall, Whistling Woods, which is a dream come true, and it deserves a ribbon cutting that feels grand, meaningful and memorable. It's our immense pleasure to have Father Godson, our parish priest, to grace the occasion, offer prayers and cut the ribbon. அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்தாலும் இறைவனின் உதவியோடு செய்கின்றோம்.
செய்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இதை திறப்பு விழாவாக எடுக்கின்றோம். இந்த ரிப்பனை நாம் கட் செய்து உள்ளே செல்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே நாம் இறைவனின் நாமத்தினால் இந்த திறப்பு விழாவை செய்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு நாம் இந்த திறப்பு விழாவை நாம் ஏற்பாடு செய்வோம். With us are distinguished personalities who have graced this event with their presence. It's time to invite them to the dais. We welcome our Madipirkum Maryadaikum Uriyavarana Namadhu Ambasamundram Municipality Chairman Mr. KKC Prabhakaran Ayya to the dais. Put your hands together to welcome our chief guest. We would have been honored to have amongst us our Lions District Governor Dr. H. Shah Jahan. We miss the presence of Martin Sir's dear friend Mr. S. Maria John Group of Companies, Tirunelveli. We are immensely happy to welcome our Lions first Vice District Governor, Mr. Y. Vetriselvan to the dais. With great delight, we welcome our Lions second Vice District Governor, Dr. John Subhash to the dais. Put your hands together to welcome our big-hearted President of Lions Club of Ambasamudram, Mr. N.S. Chandrasekharan alias Kannan to the dais. We invite our parish father Godson to the dais. Please come out to the dais. Thank you, sir. ஒரு புனிதமான தொடக்கத்தின் அடையாளமாக தீபம் ஏற்றும் வைபவம் நடைபெற உள்ளது. வெளிச்சம் என்பது அறிவின், அமைதியின், வளத்தின் குறியீடு. We are happy to welcome Sindhuja, Martin Sir's dear daughter, to kindly invite our family members to light the Kuttuvilakku. We also welcome Martin Sir's elder sister, Deis Mariaka. We welcome Martin Sir's beautiful wife, baby Isabel.
and Dice Mary, ma'am, to come to the dais. Selvamakka to be seated in the dais. We also request Karthika's Amma to light the Kuthuvilakku. தீபம் ஏற்றப்பட்டதுடன் நமது நிகழ்ச்சி பேரொளியுடன் நம்பிக்கையுடன் வெற்றியுடன் தொடங்கி இருக்கிறது. Let this light. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எங்களது கனவை நனவாக்கி இன்று இந்த ஒரு இறைவன் கொடுத்த இந்த கொடையின் திறப்பு நிகழ்வை நிகழ்த்துகின்ற அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக முதலில் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொது வாழ்க்கையில் ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வருவது என்றால், தொடர்ந்து அந்த பொது வாழ்க்கை பாதையை நடத்துவதென்றால், பொது வாழ்க்கையில் தாக்கு பிடிப்பது என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நமது சேர்மன் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்குவதில் பெருமைப்படுகின்றேன். Now we would like to honor the guests of honor of today's function. மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. திரு KKC பிரபாகர் பாண்டியன் அவர்களை, அம்பாசிடர் முனிசிபல் சேர்மன் அவர்களை பொன்னடை போர்த்தி கௌரவிக்க மார்ட்டின் சார் அவருடைய பிரதர் இன் லா திரு அருளானந்தம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். நன்றி. அரிமா இயக்கத்தில் நக்கீரனாக வாழ்ந்தவர் எங்களது விசி என்று நாங்கள் செல்லமாக அழைக்கின்ற வி சந்திரசேகரன் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் கூட அவரது சீரனாக இருந்து அவர் அரிமா இயக்கம் என்றாலே என்சைக்ளோபீடியா என்று சொல்லுகின்ற அளவிற்கு வாழ்ந்த அந்த அன்பு நண்பர் விசி அவர்களின் சீடர், எங்களது ஆளுநர், அரிமா இயக்கத்தின் ஆளுநர். எனக்கு தெரிந்து எனது 49 ஆண்டுகால இந்த அரிமா இயக்கத்தின் அந்த பாதையில் அன்பு தம்பி வெற்றி செல்வன் போன்று குறிப்புகள் இல்லாமல் பெயர்களை சொல்வதும் அவர்களை பற்றிய விவரங்களை சொல்வதும் அரிமா இயக்கத்தின் அரிச்சுவடுகளை அனைத்தையும் தெரிந்து மிகவும் சிறப்பாக அரிமா இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஆளுநர் வெற்றி செல்வன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. லைன்ஸ் மாவட்ட ஃபர்ஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு வி வெற்றிசெல்வன் அவர்களுக்கு டாக்டர் விக்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். புத்தக பரிசை மார்ட்டின் சார் மருமகன் சதீஷ் அவர்கள் புத்தக பரிசை வழங்குகிறார்கள். கால்நடை மருத்துவத்துறையில் அரசு அதிகாரியாக இருந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவராக, ஒரு அரசு துறையை வழிநடத்தியவராக வெற்றிகரமாக தனது வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி ரிட்டையர் ஆகின்ற நேரத்தில் இந்த அரிமா இயக்கத்தின் ஆளுநராக, 2ஆம் துணை ஆளுநராக பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக அரிமா இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஆளுநர் டாக்டர் சுபாஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடையும் நினைவு பரிசும் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. லைன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லைன் டாக்டர் ஜான் சுபாஷ் அவர்களை கார்த்திகாவின் அப்பா திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திகாவையும் அழைக்கிறோம் புத்தக பரிசை கொடுப்பதற்காக. அம்பை அரிமா சங்கத்தின் 50வது வருட இந்த ஆண்டில் நான் தான் அந்த பொறுப்பில் இருப்பேன், தலைவர் பொறுப்பில் இருப்பேன். அது 3வது முறையாக இருந்தாலும் சரி, 4வது முறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு அந்த பொறுப்பை தர வேண்டும். நான் இந்த அம்பாசமுத்திரம் அரிமா இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று தானாக விரும்பி கேட்டு இந்த அம்பை பகுதியில் பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் பண்ணை கண்ணன் என்ற சந்திரசேகர் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகின்றார்கள்.
அம்பாசனம் லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் திரு NS கண்ணன் என்கிற சந்திரசேகரன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்த வருமாறு திரு லயன் மனோரன் சாமில் அவர்களை வரவேற்கிறோம். புத்தக பரிசை வழங்குவதற்காக திரு சக்கரவர்த்தி ஐயாவை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு எங்களோட இல்லாவிட்டாலும் கூட அவர்களை வழி நடத்துதல், அவர்கள் எங்கள் அனைவரையும் வளர்த்த விதம் அனைத்துமே இன்று ஒரு நல்ல குடும்பமாக, ஒரு ஒற்றுமையான குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது அம்மாவுக்கு ஒரு ஆசை உண்டு. நமது குடும்பத்தில் இருந்து ஒரு பாதிரியார் அல்லது அருட்சகோதரி வர வேண்டும் என்று எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை உண்டு. ஆனால் நாங்கள் எல்லோரும் அந்த பாதையில் செல்லாத சூழ்நிலையில் எனது மூத்த சகோதரி அக்கா செல்வம் அவர்களின் இளைய மகன் ஒரு பாதிரியாராக அவர்கள் மனமாற்றம் பெற்று இன்று கோணங்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் கோணங்காடு பங்கில் பங்கு தந்தையாக மிகவும் சிறப்பாக அந்த பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்தான் எனது மருமகன் ஃபாதர் காட்சன் அவர்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் கௌரவிக்கின்றோம். சவுந்தர் சாரை வரவேற்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற உறவினர்கள், எனது மருமகள் குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள், இந்த விஸ்லிங் வுட்ஸ் மாதா கார்டன் இந்த அளவிற்கு சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களையும், அதன் உழைப்பாளர்களையும், எங்களது மாதா நிறுவனத்தின் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் மிகவும் அன்போடும் பணிவோடும் வரவேற்று, முகில் நெகிழ்ந்தால் மழையாகும், குயில் நெகிழ்ந்தால் இசையாகும், குயில் நெகிழ்ந்தால் இசையாகும், மயில் நெகிழ்ந்தால் அழகாகும், மனம் நெகிழ்ந்தால் அது அன்பாகும், மனம் நெகிழ்ந்தால் அது அன்பாகும், அந்த அன்புதான் எனது இந்த வரவேற்பாகும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். ஒரு சிறிய வாழ்த்துறையோடு இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க விரும்புகின்றேன். குறிப்பாக இன்று அருமையான மாலை பொழுதில் குடும்பத்திலே மிகவும் மூத்தவராக இருந்து குடும்பத்தை ஒருங்கிணைக்கின்ற ஒரு சக்தியாக எப்பொழுதும் செயல்படுவார்கள். இந்த காலத்தில் எல்லாரும் மிகவும் பிஸி என்கின்ற ஒரு ஓட்டத்தில், விரைவு ஓட்டத்திலே இருக்கின்றோம். ஆனால் 1970, 80களிலே நாங்கள் ஒரே குடும்பமாக, அதாவது எங்களது தாத்தா பாட்டி அவர்கள் அம்பையில் இருப்பார்கள். நாங்கள் எல்லா விடுமுறைக்கும் நாகர்கோவிலிருந்து பஸ் ஏறி இங்கே வருவோம். அது 3 மணி நேரமாகும், 5 மணி நேரம் ஆகும். ஆனால் இங்கே வருவோம். அதே போல் மதுரையிலிருந்து சித்தப்பா பிள்ளைகள் அவர்களும் இங்கே வருவார்கள். அம்பாசமுத்திரத்திலிருந்து சித்தி பிள்ளைகள் எல்லாருமே ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். அந்த காலம்லாம் இப்போது மலையேறி போய்விட்டது. அது ஒரு இனிமையான காலம். அவர் அன்று எப்படி இருந்தாரோ அதே போல் இன்றும் இருக்கின்றார். அந்த கேரக்டர் நெவர் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி அதே மார்ட்டின் மாமா அதே மாதிரி இன்று அருமையாக அந்த உறவினர்களை, நண்பர்களை ஒருங்கிணைத்திருக்கின்றார். அந்த லீடர்ஷிப் அது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கூடையும் எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹவ் வி ரிலேட் வித் அதர்ஸ் அப்படி என்பது ஒவ்வொரு காரியத்திலும் அவர் பார்க்காத மேடைகள் இல்லை, அவர் பார்க்காத பதவிகள் இல்லை, அலங்கரிக்காத பதவிகள் இல்லை. அந்த விதத்திலே மிக சிறப்பான, எப்பொழுதும் வயது ஆனாலும் அவர் இளமை துடிப்போடு செயல்படுகின்ற விதம், பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்ற விதம்
மரியாதை நிறைந்த பிள்ளைகள் அனைத்துமே மிக மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கின்றது. ஒரு ஆளுமை என்பது எப்பொழுதுமே ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்கும். அது எப்பொழுதுமே தன்னிலே பிரகாசத்தை கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே இன்று இந்த அருமையான மாதா கார்டன் என்கின்ற பார்ட்டி ஹாலை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு, அவர்களுடைய திறமைக்கு, அவர்களது விடாமுயற்சி உழைப்பிற்கு நாம் அனைவரும் ஒரு தடவை கரகோஷம் எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் சிறப்பாக அமையவும், அவர்கள் குடும்பத்தில் இறைவன் எல்லா நலன்களும் கொடுக்கவும் இந்த நேரத்திலே அவருக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் எனது ஜெபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு சிறிய பொதுவான ஜெபத்தை நான் சொல்லுவேன். அதைத் தொடர்ந்து நற்செய்தி பகுதியை சகோதரர் அவர்கள் வாசிப்பார்கள். ஒளியாக இருக்கின்ற பரம்பொருளே இறைவா, அனைத்தையும் அறிபவரே, ஆழ்ந்த காரியங்களை சிந்திப்பவரே, மனிதர்களை படைத்து உருவாக்கி பராமரித்து பாதுகாப்பவரே, உறவோடு வாழ்கின்ற மக்கள் நடுவிலே உலவி வருபவரே, உமக்கே நன்றியும் புகழும் ஆராதனையும் உரித்தாகுக. இந்த நாட்களிலே மக்கள் மனமகிழ்ந்து தங்களது விழாக்களை கொண்டாடுவதற்காக இந்த அருமையான பார்ட்டிகாலை ஏற்பாடு செய்திருக்கின்ற திருவாளர் மார்ட்டின் மற்றும் அவரது மகன் பிரதீஷ், மகள்கள் டயானா, சிந்துஜா, அவர்களது துணைவியார் பேபி இசபெல் அனைவரையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களது நண்பர்களையும் ஆசீர்வதித்து காத்தருளும். என்றும் உமது பேரன்பால் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து காத்தருளும். உறவே மனிதம், உறவே புனிதம் என்று உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கும் உறவை கொண்டாடுவதற்கும் உதவுகின்ற இந்த பார்ட்டிகால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்லுளங்களையும் இறைவந்தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 21 மற்றும் 23. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடியுள்வோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். ராஜன் டிம்பர் செல்வராஜ் அவர்கள் பைபிள் வாசத்தை வாசித்தார்கள். அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் முதலில் நாம் லைன்ஸ் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், ஃபர்ஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு லயன் வெற்றி செல்வன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்தி கடைசி செயலில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மார்ட்டின் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இது ஒரு குடும்ப விழா. பொதுவாக மார்ட்டின் அண்ணனுக்கு மைக்கு கிடைச்சா விட மாட்டார். பொதுவாக ஒரு 1/2 hour பேசுவார். நான் 7 மணிக்கு போகலாமே நினைக்கும் போது வரவேற்புரை நிகழ்த்தும் போதே நினச்சேன். ஆனால் உண்மையிலே அண்ணன் பாராட்டுறேன். ஒரு 4 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கலை. ஒரு நல்ல ஒரு நண்பர் பாருங்கள். அவருக்கு வயது 71. இன்னைக்கும் ஷட்டில் ஆடிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? இன்றைக்கி 71 வயதுன்னு நான் அவரை சொன்னேன். வெட்ரனில் வின்னர்னு சொன்னோம். இன்னைக்கு ஸ்டேட்டில் 70 வயசுக்கு மேலே நம்பர் 3வது இடத்துல அவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது பால் பேட்மிண்டன் மறைஞ்சு ஷட்டில் ஒரு 20-25 வருஷம்தான் இருக்கும். இன்றைக்கி அந்த லெவலில் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் படிக்கும்போது ஃபுட்பால் பிளேயர். எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடித்தது என்னென்னா நல்லா எழுதுவார். அவருடைய கவிதை நயம் வாட்ஸ்அப்பில் வரும். ஆனால் அவர் பார்க்குறாரா இல்லையோ நிறைய பேர் ரசிப்பாங்க. இன்னைக்கு எந்தெந்த பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்குதோ வியாபாரிகள் சங்கத்தில் மாநிலத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார். அம்பையில் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கி டிம்பர் அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். இதில் அழகாக சொன்னாங்க, எஃப்எம் செல்வராஜ் டிம்பர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வசனத்தை வாசித்தார்னு சொன்னாங்க. சிகப்பு சட்டை போட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால்
இன்று நான் வரும்போது கார் ஓட்டும்போது யாரும் வேண்டாம், வெற்றி நானே ஓட்டி வரேன்னு சொன்னார். நண்பர்களே, நாங்கள் வரும்போது 5:30 மணிக்கு இங்கே வரணும், 6 மணிக்கு மீட்டிங்னு சொல்லும்போது பதட்டமே படலை. எந்த ரோட்டுக்கு போனாலும் ரோடு பிளாக், எந்த இடத்துக்கு போனாலும் பிளாக்காக இருக்குது, வரவே முடியலைன்னு பயந்து இருக்கும்போது 2 பேரும் அலட்டிக்கவே இல்லை. அவ்வளவு ஜோக்கடிச்சு வந்தார். ஜோக்கை மட்டும் சொல்லலை நண்பர்களே, எங்கள் ஊரில் வந்து ஒரு 4 முதியோர் இல்லம் இருக்குது. 4 முதியோர் இல்லமும் இடம் வாங்குறதுக்கு தன்னுடைய சொந்த காசையும் கொடுத்து அந்த இடத்துக்கெல்லாம் கட்டிடத்துக்கு சொந்த மரத்தையும் கொடுத்த ஒரு மனிதர் தான் எஃப்எம் செல்வராஜ். அவர் வந்து அண்ணன் மார்ட்டின் அவர்களுடைய உறவினர் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று, இங்கே மேலே வரும்போது சொன்னாங்க, அவர் மனோகர் சாமுவேல்னு சொன்னாங்க. ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இந்த அம்பாசமுத்திரத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது என் கையால் வாங்கணும்னு அந்த கிளப்பில் என்னை கூப்பிட்டு கௌரவிச்சிங்க. உண்மையிலேயே உங்கள் 2 பேரையும் நான் பாராட்டுகிறேன். அடுத்து ஃபாதர், பொதுவாக எதுவுமே ஜெபத்தோடு செய்தால் வெற்றி தான். ஆனால் ஃபாதரை சொல்லும்போது சொன்னார், என் அக்கா செல்வமா, ஆமாம் பொதுவாக செல்வம் இருக்கிற இடத்துல தான் செல்வம் இருக்காண்ணா. ஏன்னா நீங்கள் அக்காவை அவ்வளோ நேசிக்கிறீங்க. நீங்கள் நேசிக்கிறத நான் பார்க்கும்போது உங்கள் ஒய்ஃப் பேபி தானே, ஏன்னா நீங்கள் பேபின்னு கூப்பிடும்போது நான் உங்கள் பேரப்பிள்ளையை கூப்பிடுங்களோன்னு நினச்சேன். ஏன்னா ரிப்பன் கட்டும்போது ஒரு 10 தடவை பேபின்னார். நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் உங்கள் அக்காவை, அண்ணியெல்லாம் இவ்வளவு நேசிக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அக்காவை வைக்கும்போது அக்காவுடைய மகன் காட்சன் அவர் ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அம்மாவுடைய கனவை எங்கள் அக்கா மகன் மூலம் நிறைவேற்றினேன்னு சொல்லும்போது உங்கள் கண் கலங்கினதை நான் பார்த்தேன். நண்பர்களே, அவர் ஒரு சிறந்த ஒரு ப்ரேயர் நடத்தினார். பக்கத்தில் என்னுடைய ஆண்டுக்கு அடுத்து இந்த மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய டாக்டர் ஜான் சுபாஷ் அவர்கள் இந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னதுன்னா, டெய்லி ஒரு கோட்ஸ் போடுவார். என்ன சொன்னார்னா, உன் மனசில் என்ன பட்டாலும் உள்ளே வைக்காமல் அப்படியே வெளியே சொல்லிடுங்கன்னு சொன்ன ஒரு 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 நல்ல நண்பர் தான் நான் டாக்டரை பார்ப்பேன். அடுத்தது வந்து பிரபாகர பாண்டியன் அண்ணன் சொல்லும்போது சொன்னார், இங்கே சேர்மன். நான் ஒரு பக்கத்தில் கேட்டேன், சார் நீங்கள் எப்போ அரசியலுக்கு வந்தீங்கன்னு. காலேஜ் முடித்தோடனே 22 வயசில் உள்ளே வந்துட்டேன்னார். இப்போ என்னுடைய வயசில் அதே கட்சியில் இருக்கிறேன், 2 முறை நான் சேர்மனாக இந்த தொகுதியிலே இருந்து செயல்படுகிறேன்னு சொன்னார். அதாவது அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், குடிநீர் கரெக்டாக எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குதுன்னு சொன்னார். அடுத்து சந்திரசேகரன் என்ற கண்ணன், அதாவது அம்பாசமுத்திரம் 1976 வந்த சங்கம். அண்ணன் சொன்னார், நான் என்னுடைய 49 ஆண்டு வரலாறுனர் அந்த சங்கத்தினுடைய பொன்விழா காணும் பிரசிடண்டாக இருக்கார். பாருங்க, அமைதியாக இருக்கார். அவரும் கோடிக்கணக்கில் வச்சிருக்கார். நீங்கள் யாராவது பயன்படுத்தணும்னா அவரையும் பயன்படுத்தணும். என்னென்னா எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, இன்னைக்கு உங்களுடைய இன்விடேஷன் நான் இதுவரையும் பார்க்காம இருந்தேன். என்ன வெற்றி வந்துருன்னு கூப்பிட்டீங்க, ஏன் அண்ணன் கூப்பிடுறாரு, எவ்வளோ வேலை இருக்குன்னு நினச்சேன். இன்னைக்கு பார்த்தா இன்விடேஷனில் சிறப்பு விருந்தினருக்கு போட்டிருக்க. இன்னைக்கு நான் காரில் வச்சு தான் பார்த்தேன்னு. உண்மையிலேயே அப்போ பார்க்கும்போது சந்திரசேகர்னு போடும்போது எனக்கு லயன்ஸ் கிளப்பா அம்பாசமுத்திரம் பிரசிடென்ட்னு எனக்கு பார்க்கல. நான் வந்தோடனே கேட்டேன், சந்திரசேகர் இந்த வார்டில் உள்ள பிரசிடென்டான்னு கேட்டேன். நான் அப்படி தான் நினச்சேன்னு. உண்மையிலேயே எல்லாரும் இந்த மேடையை அலங்கரிக்கும் போது நண்பர்கள் நிறையவே இருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நண்பர்களுக்காக பார்ட்டிகால்னா தமிழில் போட்டால் கட்சி அலுவலகம்னு வந்துச்சு. ஆனால் இது கட்சி அலுவலகம் இல்லை, நட்பு அலுவலகம். அந்த அர்த்தத்தில் நான் பார்க்குறேன். அண்ணன் திலீபன் அண்ணன் இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு நாள் அவருக்கு வீட்டுக்கு பார்க்க போகும்போது மணி 8, 9 மணி வரை பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, வீட்டுக்கு போகாண்டாம், நீ தங்கிட்டு போ குற்றாலத்தில்ன்னு. இப்போ நாங்கள் லைன்ஸில் கவர்னர் ஆகணும்னா 2 கோடி ரூபா செலாக்கணும். ஆனால் தங்கிட்டு போன்னு இவர் சொல்கிறாரேன்னு அசால்ட்டாக இருக்கும்போது சொல்கிறாரு. திடீர்னு ஃபோன் பண்ணார், அவருடைய பண்ணை வீடு குற்றாலத்தில் இருக்குது, நீங்கள் யாரும் மறந்துடாதுங்க, எங்கேயாவது தங்கணும்னா அண்ணன் திலீபன் அண்ணனை பார்த்தா அவருடைய வீட்டில் வந்து 25 பேர் தங்கலாம். நான் போய் தங்கிட்டு தான் வந்தேன். அண்ணன் உங்களை எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க, உங்கள் ஒரு முகத்தை காட்டிடுங்க. ஏன்னா மார்ட்டின் அண்ணன் நிறைய நண்பர்களை வச்சுருக்காரு. இன்னொன்று அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய பையன் வந்து மருமக எல்லாம் ரொம்ப இந்த இதில் வந்து ரொம்ப இன்வால்வாக இருக்கிறாப்புல. அவன் MBA படிச்சுட்டு வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எனக்கு துணையாக இருக்கேன், பிஸ்னஸை துணையாக இருக்கிறான். நண்பர்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய தந்தையும் இந்த இதுதான் பண்ணிட்டு இருந்தார், அவரும் அதுதான் பண்ணுறாரு, மகனும் பண்ணுறான். இனி பேரப்பிள்ளைகளும் பண்ணக்கூடிய 4வது தலைமுறையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் உங்களை அருள்வார் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன்.
அடுத்து அம்பாசமுத்திரத்தை கிளப்ப சொல்லும்போது மாஸ்டர் செர்மனி மீனா அவங்கள விட்டுட முடியாது. மீனா ராஜா அந்த அம்பாசமுத்திரம் கிளப்பினுடைய பட்டய பொறுப்பாளராக இருந்தாது ராஜாவுடைய அப்பா என்பதையும் இந்த அவையிலே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. அடுத்த பக்கத்தில் சலீமன் இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய பையனுக்கு கல்யாணம். 5 கல்யாணத்துக்கு போனோம். அவர் என்ன வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து மேடையில் மணப்பையன் ஏறுறதுக்கு முன்னால் பார்த்துட்டு வெட்டி போயிருன்னு சொல்லிட்டு கீழே என்ன சொன்னார்னா, சாப்பிடாம விட்டுறாதுங்கன்னு ஒரு 5 பேரை விட்டு சாப்பாடு தந்து அனுப்பிய அண்ணனை நான் பாராட்டுறேன். அடுத்து அங்கே ஒரு காலேஜ் ஒரு கரஸ்பாண்டா சார், தாளாளர் கேம்பிரிட்ஜ். நான் மனோகர் சாமுவேல் அவர்களுடைய அந்த பாராட்டு விழாவுக்கு போகும்போது அந்த இடத்தை கொடுத்து எல்லா வகையிலையும் அந்த பள்ளியிலே செய்த உங்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க, ரோட்டரி லைன்ஸில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி தான், 2 பேரும் சேவை இயக்கம்தான். நாம் அத்தனை பேரும் சேவை செய்யும்போது எனக்கு FM செல்வராஜ் வரும்போது சொன்னார், அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு செய்வது போல் என்று சொன்னார்கள். நீங்கள் அத்தனை பேரும் ரெட்டிப்பாக பலன் பெற வேண்டும் என்று கேட்டு, வாசனை என்பது சில காலம் நான் வரும்போது சென்றடித்தேன், அது இப்போ இல்லை. ஆனால் வறுமை என்பது சில நாட்கள் தான். ஆனால் அழகு என்பது வயதுள்ள வரை. நான் சின்ன வயசில் அண்ணன் கேட்டார், அழகாக இருந்திருப்பான். வயசு 60 ஆகிட்டு இப்போ அழகு இல்லை. ஆனால் உறவு என்பது நீங்கள் உயிர் உள்ள வரை தான் என்பதையும் நினைத்து நீங்கள் அத்தனை பேரும் உறவுக்காரர்கள் என்றும். பொதுவாக அண்ணன் இது மார்ட்டின் அண்ணனை போல குடும்ப உறவு நான் இப்படி பார்த்ததே இல்லை. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பிள்ளைகள் எத்தனை பேரோடு இவ்வளவு நீங்கள் நட்பாக இருப்பது கடவுள் உங்களை நீண்ட நாட்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு KKC பிரபாகர் பாண்டியன் ஐயாவை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் மார்ட்டின் அவர்கள் இல்ல விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமையடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள லயன்ஸ் கிளப் கவர்னர் உட்பட அனைத்து நண்பர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எளிமையானவர், பழகுவதற்கு நல்ல இனிமையானவர். அவரை போன்ற ஒரு நட்பு கிடைப்பதற்கு எங்களை போன்றவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நட்புக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியவர் அண்ணன் மார்ட்டின் அவர்கள். அவர் சிறந்த தொழிலதிபர். அதோடு மட்டுமல்ல, ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் நோன் பை 3 சைன்: ஜென்ராசிட்டி இன் தி டிசைன், ஹியூமனிட்டி இன் தி எக்ஸிக்யூஷன் அண்ட் மாடரேஷன் இன் சக்ஸஸ் என்று சொல்வார்கள். அந்த 3க்கும் சொந்தக்காரர் தான் அண்ணன் மார்ட்டின் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் தொழிலில் தன் மகனையும் சிறந்த தொழிலதிபராக ஆக்கி அழகு பார்த்து கொண்டு வருகின்றார்கள். வள்ளுவர் சொல்வார், தந்தை மகன் காற்றும் உதவி அவை இருக்க முந்தி இருக்க செயல் என்று சொல்வார்கள். எதற்காக சொல்ல என்றால், அவர் அவையில் முந்தி இருக்க வேண்டிய இடத்துக்கு தந்தை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி, இவன் தந்தை என்னும் கொல் என்னும் சொல் என்பது, நீங்கள் அவரை இந்த தந்தை என்னை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று மற்றவர்கள் பாராட்டும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொழிலதிபர், இளம் தொழிலதிபர் இருக்கின்றீர்கள். வருங்காலங்களில் நிறைய தொழில்களை அம்பையில் துவங்க வேண்டும். அம்பாசமுத்திரத்துக்கு நிறைய அந்நிய முதலீடுகளை இழுத்து வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக we call upon our second vice district governor of Lions Club, Dr. John Subhash to deliver his felicitation. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. ஒரு புதிய பார்ட்டிகாலை மிகவும் சிறப்பாக கட்டி அதில் குடும்ப உறவுகளையும் லயன்ஸ் நண்பர்களையும் சுற்றத்தார்களையும் ரோட்டரி நண்பர்களையும் ஒரு வியாபார நண்பர்கள் மற்றும் அனைவரையும் அழைத்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை அனைவரும் மகளும் அளவுக்கு மிகவும் சிறப்பாக நடத்தி மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் எனது இனிய நண்பர் லயன் மார்ட்டின் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஒரு சிறந்த நண்பர், ஒரு சிறந்த தலைவர் என்றால், அதாவது நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவருடனும் அன்புடனும் பாசத்துடனும் நட்பை ஒன்றே இலக்காக பேணி வரும் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அன்று கொடைக்கானல் ஒரு செமினாரில் கலந்து கொண்டு, ஆனைப்பட்டி செமினாரில் கலந்து கொண்டு வந்திருக்கிற வேளையில் என்னை அழைத்தார். நீங்கள் 7ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்றார். உடனே நான் பார்த்துட்டு, அன்று எனக்கு வேறு நிகழ்வுகள் இல்லை, அன்று வருகிறேன் என்று அவருடன் சொல்லியிருந்தேன். உண்மையிலே ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு பார்க்கும்போது அவர் ஒரு பன்முகத்தார். அனைவரையும் அரவணைத்து செல்வது உண்மையிலே இங்கு வந்து பார்க்கும்போது எனக்கு மிகவும்
ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் இணைந்திருக்கும் லயன்ஸ் சங்கமும் அப்படித்தான். ஜாதி, மதம், மொழி அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பன்னாட்டு இயக்கம். தொண்டும் தோழமையும் சேவையும் இலக்காக கொண்டு செயல்பட்டு இன்று நான் ஒரு 2ஆம் துணை ஆளுநராக ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்டு லயன்ஸ் இயக்கத்தின் 27, 28ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநராக வர இருக்கிறேன். இந்த நிகழ்வில் நான் இங்கு சொல்லும்போது அம்பாசமுத்திரம் லயன்ஸ் சங்கத்தை பற்றி நான் குறிப்பிடாமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது. நாம் மண்டல தலைவராக இருந்த போதும் வட்டார தலைவராக இருந்த போதும் என்மேல் அன்பும் பாசமும் வழங்கி ரொம்ப எனக்கு ஆதரவாக இருந்த அம்பாசமுத்திரம் லயன்ஸ் சங்கத்தின் அன்பு நண்பர் சலீம் அவர்களும், ராஜா அவர்களும் மற்றும் மார்ட்டின் மற்றும் ஏற்பட்ட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இங்கு என்னுடன் வருகை புரிந்திருக்கும் எனது சங்கத்தின் வட்டார தலைவர் ஜெயசவுந்தர் அவர்களையும், கிளப் அட்மின் பாண்டித்துறை அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது சேர்மேன் பிரபாகர பாண்டியன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகவும் சிறப்பாக இங்கு அவர் பணியில் ஒருவரையும் அன்புடனும் ஆதரவுடன் செயல்பட்டுகிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன். மற்றும் இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக செல்ல வேண்டும் என்று என்னுடன் இணைந்து பணியாற்றும் முதல் நிலை ஆளுநர் வெற்றி செல்வன் அவர்கள் ஒரு நிகழ்வுக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக சென்று விட்டார்கள். அவர்கள் அடுத்த ஆண்டு லயன்ஸ் இயக்கத்தை மிகவும் சிறப்பாக கொண்டு செல்ல உள்ளார்கள். இங்கு இந்த நிகழ்வில் மற்றும் இங்கு பங்கு தந்தை அவர்கள் மிகவும் சிறப்பாக பங்கு தந்தை காட்சன் அவர்களுடன் பேசினேன். அப்போது அவரும் மருமகன் என்றும் மாவட்டத்தை சார்ந்த என்றும் அவர்கள் குறிப்பிட்டு அவர்களுடன் பேசி மகிழ்ந்தேன். உண்மையிலே இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பார்ட்டிகால் மிகவும் சிறப்பாக அனைவருக்கும் பிரயோஜனம் இருக்கிற அளவில் செயல்பட்டு பெருமை சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக மாஸ்டர் சர்மினி செய்து வரும் மீனா ராஜா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, மனோகர் சாமுவேல் அவர்கள் ஏற்பட்ட நண்பர்களை பெயர் சொன்னால் காலத்தின் அடிமை கருதி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களது லயன்ஸ் சங்கத்தின் திரு NS கண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்பாசமுத்திரம் நகராட்சி சேர்மன் KKC பிரபாகர பாண்டியன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, மேடையின் முன் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு அரிமான நண்பர்களே, ரோட்டரி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு பார்ட்டி ஹாலை சிறப்பாக கட்டி முடித்திருக்கக்கூடிய நமது அரிமா சங்கத்தினுடைய அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்தினுடைய முன்னோடி லைன் மார்ட்டின் சார் அவர்களுக்கு அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்தின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்த அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்தினுடைய 50வது ஆண்டிலே என்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததிலே மார்ட்டின் சார் அவர்களுடைய பங்கு பெரும் பங்கு. ஏனென்று சொன்னால் நாமினேஷன் கமிட்டி மெம்பராக இருந்து இந்த 50வது பொன்விழா ஆண்டிலே எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதே போன்று வியாபாரம் விளையாட்டு என்ற இரண்டையுமே 2 கண்களாக பாவித்து கொண்டு தன்னை அர்ப்பணித்து கொண்டு திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் நமது மார்ட்டின் சார் அவர்கள். வியாபாரம் எடுத்துக்கொண்டால் இரவு எவ்வளவு நேரம் வெளியே மீட்டிங்குகள் எதுக்கு சென்றாலும் காலையில் 5 மணிக்குள்ளாக முந்தைய தினத்தினுடைய கணக்கு வழக்குகளை செய்து முடித்து விடுவார் என்று அவருடைய நண்பர்கள் மூலம் நான் கேட்டு தெரிந்திருக்கிறேன். அதே போன்று விளையாட்டு என்று சொன்னால் வட்டார அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, மாவட்ட அளவிலும் சரி பல்வேறு பரிசுகளை வென்று
இன்றும் இளமையுடன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் நமது அருமை நண்பர். ஆனால் அரிமா சங்க கூட்டங்களுக்கு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகத்தான் எப்போதுமே வருவார். அதே போன்றுதான் இந்த பார்ட்டி ஹாலையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் கட்டி முடித்திருக்கலாம். கொஞ்சம் சிறிது லேட்டாக கட்டியிருக்கிறார். ஆனால் லேட்டாக கட்டினாலும் லேட்டஸ்டாக கட்டியிருக்கிறார். அதற்கு சிறப்பு நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் அரிமா சங்க ஆளுநர் தேர்விலும் அவர் கொஞ்சம் லேட்டாக்கி கொண்டே இருக்கிறார். அதுவும் விரைவில் அரிமா சங்கத்தினுடைய ஆளுநராக வருவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரசிடென்ட். விஸ்லிங் வுட்ஸ் என்ற இந்த புதிய பார்ட்டி ஹாலின் உருவாக்கத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப நிபுணர்களை எப்படி கௌரவிக்காமல் விடுறது? அவர்கள் அனைவரையும் நன்றி கலந்து கௌரவம் செய்யும் நேரம் இது. The floor is hand over to Pradesh Martin. Good evening, everyone, and thank you so much for being here for making this function a wonderful one. And thanks to all the stars in the stage for adding a crown to this event. We had a dream, a cute little dream, a vision to build a cutest little landmark in the town, and that's Whistling Woods. Without few gentlemen, we would find it really hard to make that happen, and we found a lot of gentlemen to make this happen, and I am very happy to honor them here. So to start with, it's none other than my uncle Cyril, who has from ideating, from consulting, even helping us to achieve this dream, and Mr. Subhash, and I'd like to call him on stage please to honor him. The beautiful tall pillars over here is just done by him. Thanks to his metal structure. Please come here, bro. We request Lavani School Nirvagi, Mr. Dileepan sir, to honor Cyril sir. Mr. Dileepan sir. Next, Mr. Punne Vannam. So he's the one who's has erected this beautiful French doors, French windows, and all the doors here. So I think he's here. So I like to call him from Mon Decors. Is he here? We request Thiru Chandran sir to kindly come and பொன்னாடை போத்துறதுக்கு வரமாறு கேட்டுக்கொள்கிறோம். சண்முக சுந்தரம் sir to பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். We request Chandran sir. இந்த புத்தகத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Next, it's Mr. Prabhu. So it started with a small Google search. Then he turned into our vendor. Then he next turned into my brother. So for all this beautiful green carpets over here, he was responsible for that. So he has turned this into a landmark because of his landscaping. I love to have Mr. Prabhu in stage. We request Panagudi RMSD Tile Sundar sir பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். And we also request Arogya Mata நிறுவனத்தின் Belvin sir to deliver the book. Also, his father, Mr. Subaya, was responsible for bringing a cute little selfie spot here, but he's on the way. He's the man behind this cute little waterfall, so he's on the way. And next, Mr. Amir from AK Paints, his team turned this campus, Whistling Woods, more colorful and vibrant, so thanks to his team. Please come on stage, bro. We request Cambridge School's Robert sir to do the honors. We request Robert sir to kindly come forward and பொன்னாடை போத்துறதுக்காக வேண்டி. And we also request Thiru Joji Kanichai sir to deliver the book. And I think Mr. J. Suraj from JPN, he's the
person who is keeping us cozy here, the air conditioning team. I think his technician is over here. I think he's on the run, so I'll call him later. And Mr. Benz, so he's our electrical consultant from Nagarkoil, so he helped us a lot on getting this structured properly, and he's one of the fantastic person getting us our electrical consulting as well as his panel boards. Thank you so much to him. We request Thiru Vasuraja sir to come and come forward to Then it's our electric man, Mr. Mani. So he was the one for all this wiring and lighting. Day and night he supported us. Please, Mr. Mani. we request Thiru Anthony Sami sir to பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். And we also request Mrs. Kaushi Ravi to deliver the book. Which I have to special mentions actually. So that's none other than our staff. They are not only our staff, they are family. They have traveled with us. There are few people who are there with us for 40 years, 25 years, 30 years. So Mr. Armugam, who is our accountant, he's being with us for 40 years. Unfortunately, he is sick. He couldn't come today. I would like to call Mr. Krishnan sir, our manager from Madha Samil. He's the one who pushed us to start this party hall. So he is always keeping us pushing. He's with us for almost 20 years. ஜோசப் டிம்பர்ஸ் மற்றும் மாதா சாமிலில் கடந்த 40 வருடங்களாக அக்கவுண்டன்ட்டாக இருந்த ஆர்மம் அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்ததாக மாதா சாமில் மேனேஜர் கிருஷ்ணன் அவர்களை ஆரல்வாய் மொழியை சேர்ந்த டாக்டர் ராஜா பாவு அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். We request SVRMV Arunachanam Ayya to come forward and பொன்னாடை போர்த்துமாறு deliver the book. Salim sir to give the award to cash prize for Thiru Krishnan avargalukku. Woods manager Vignesh. Then I would like to call Mr. Vel Murugan. So Vel Murugan Anna vaanga. So he's with us for last 30 years. He's the one who used to drop me in school when I was a toddler. We request Jose Prakash from Jose Prakash Sawmill நிறுவனர் திரு திரவம் அவர்கள் வந்து கௌரவிப்பாங்க. We request திரு கல்யாணி ராஜா to give this cash prize to வேல் முருகன் அவர்கள். Next it's Gandhi Anna. He's our little brain child in Madha groups. He has words in all, in our ideas, in all in our execution. We request Dr. Salim Raja to come forward and do the felicitation. We request திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Mr. Vignesh, he's the new man who's going to take care of Whistling Woods. So I want to honor him also. Thank you so much for your time, and I'm happy to honor all these gentlemen. Thank you. We call upon teacher Susan Marian sir to deliver the cash prize. We request திரு திருமலை கண்ணன் அவர்களை வந்து இந்த கேஷ் பிரைஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்தகைய அழகான இடத்தில் இருக்க இயலுமா? நன்றி உரை கூற வருமாறு திருமதி சிந்துஜா மார்ட்டின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். காந்தி காந்தி இருந்தே நாங்கள் பாப்பா கிறிஸ்டோபர் ராஜ் வந்து இந்த கேஷ் அவார்டை கொடுப்பார். நண்பர்களே, இதில் இன்னும்
ஒரு சிலர் நான் எல்லாரையுமே நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஏற்பாடுகளை செய்தேன். ஒரு சிலரை என் கண்ணுக்கு படவில்லை, அவர்கள் வந்திருந்தாலும் கூட இருப்பது தெரியவில்லை. அதனால் யாரையாவது நான் கௌரவிப்பதில் குறை இருந்தால் தயவு செய்து அனைவரும் மன்னித்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளும் எனது அன்பும் ஒவ்வொருவருக்கும் உங்களது கௌரவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் விட்டுவிடுகின்றேன். நன்றி. Good evening, everyone. On behalf of the Martins, I take this opportunity to extend our heartfelt gratitude to each one of you for being a part of this joyous occasion. This day marks a dream realized, a space built with love, intention, and a whole lot of teamwork. First and foremost, we express our deepest thanks to all our guests of honor who are sitting here for gracing this event with your presence and kind words. And a very special note of appreciation goes to our architect whose vision and creativity helped shape Whistling Woods into this beautiful, soulful space we see today. Our sincere thanks also goes to our engineers, technicians, and staff who work tirelessly behind the scenes, often through long working hours and countless details, ensuring every corner reflects with care and craftsmanship. To our family and friends who stood by us with every constant support, guidance, and love, thank you for being our strength through every step of the journey. Your belief in us has been our greatest motivation. Thank you. And finally, to everyone gathered here, thank you for your warm wishes, your time, and your presence. We are deeply touched to have each and every one of you as a part of this milestone in our family's story. As we open the doors of Whistling Woods, we look forward to see it filled with laughter, joy, and celebrations for many families to come, just as our celebration today. Once again, on behalf of the Martins, thank you all for gracing this occasion. Have a wonderful evening. இதுவரை பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்வுகளை நீங்கள் நல்லபடி முடித்து தந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது அனைவரும் உணவருந்தி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
இந்த ஃபேமிலி கெட் டுகெதருக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா இந்த மாதிரி இந்த ஊரில் நான் வந்து என் ஃபாதர்லாம் கிட்ட பேசும்போது நான் முதல்ல சொன்னேன், இந்த இடத்துக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெசிவாக இந்த பில்டிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எப்படி சிட்டியில் இருக்குமோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்டில் வந்து ஹை சீலிங் வச்சு சென்ட்ரலைஸ்ட் ஏசி வச்சு ரொம்ப சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் இங்கே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் வித் லாட் ஆஃப் கார்டன் ஏரியா, அந்த நல்ல ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. டைனிங் ரூமும் நல்லா நீட்டாக கன்வீனியண்ட்டாக வச்சுருக்காங்க வித் குட் லைட்டிங். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலியோட ஸ்மால் கேதரிங் ப்ளஸ் கார்ப்பரேட்டோட ட்ரைனிங் கூட யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. அதை தான் நான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். ரொம்ப யோசித்து டீட்டெயில் பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஐ வுட் சே தட் இது வந்து ஒரு நல்ல ஒரு recommendation for small family gathering parties as well as corporate events. So நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் கட்டி முடித்திருக்கின்ற இந்த விஸ்லிங் வுட்ஸ் என்ன இந்த பார்ட்டி ஹால் இந்த அம்பை பகுதிக்கு ஒரு புதிதான ஒன்று. இது போன்று இதுவரை எந்த ஒரு பார்ட்டி ஹாலும் இந்த ஊரில் இல்லை என்பது நாங்கள் அதை நிர்மாணித்திருக்கிறோம் என்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இதை பல வகைகளிலும் பார்ட்டி ஹால் வெளியிலே இருக்கின்றது. ஏசி ஹால் வந்து இருக்கின்றது, தனியாக டைனிங், அந்த டைனிங்கில் கூட சின்ன மீட்டிங்கெல்லாம் நடத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதில் இருக்குது. இதை பொதுமக்கள் நல்லபடி பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். வணக்கம், நான் மார்ட்டின் அண்ணாச்சியோட பிரதர் தம்பி பேசுகிறேன். இந்த பார்ட்டி ஹால் கட்டி அழைச்சிருந்தார்கள். ஏற்கனவே பார்ட்டி ஹால் அவர்கள் கேட்டு ஒரு 6 மாதமாக மிக அழகாக திட்டமிட்டு ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்து கட்டினாங்க. பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இன்னாகரேஷனுக்கு வந்திருந்தேன். இதை பார்க்கும்போது ஒரு பெரிய சிட்டி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த இந்த அம்பை வந்து ஒரு சின்ன ஊர் தான். இதில் இவ்வளோ அழகாக ஹால் கட்டி லான்ஸு இது கிச்சன் மட்டும் மிக அந்த பார்ட்டி ஹால் மிக அழகாக இருக்கிறது. அது மாதிரி ரெண்டுமே அவ்வளோ நாமினலாக தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அம்பை மக்கள் வந்து கார் பார்க்கிங், ஆம்பியஸ் கார் பார்க்கிங் இருக்குது, அப்புறம் லான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு சிட்டியில் அந்த மாதிரி ஹால் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சென்னை, ஹைதராபாத், கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஹால் இருக்குது. நம்ம ஈவன் திருநெல்வேலியில் கூட இவ்வளோ தூரம் இல்லை. நான் பிலாங் டு திருநெல்வேலி. பட் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த அம்பாசூரத்தை இனிஷியேட் பண்ணது வந்து மார்ட்டின் அண்ணாஜி வந்து மார்ட்டின் அண்ணாஜி அவருடைய சன் பிரதீஷ் 2 பேரையும் நம்ம ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அவங்கள நல்லா பாராட்டி நல்ல இந்த பார்ட்டிகள் நல்ல விதம் நடக்க மாதிரி இறைவன் ஆசிரியருக்கு கேட்டுக்கொள்கிறேன். மயூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 7 அம்பாசமுத்திரத்தில் நாம் இன்றைக்கி மாதா கார்டன், அதாவது விஸ்லிங் வுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி ஹால், மினி ஹால்னு தான் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் இன்றைக்கி மினி ஹால் மாதிரி இல்லை, அதை வரைக்கும் பெரிய அளவில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு குடும்பம் அல்லது பெரிய அளவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதுக்கு, நம்ம வீடுகளில் கல்யாணம் அந்த அளவுக்கு நடத்துகிறதுக்கு அருமையாக இந்த இடங்களை ஏசி ஹாலோட டைனிங் ஹாலோட வச்சுருக்கிறாங்க. அம்பை மாநகரில் புதியதாக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இன்றைக்கி திறந்திருக்காங்க. இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய நண்பர் அவர் மார்ட்டின் அவர்களுக்கும், ஜோசப் டிம்பர் அவருடைய உரிமையாளர் மார்ட்டின் அவர்களுக்கும், அவருடைய மகன் பிரதீஷ் அவர்களுக்கும் எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் இன்றைக்கி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த இடம் நல்ல மென்மேலும் வளரணும், எல்லோருடைய ஆதரவையும் பெற்று பெரிய அளவில் இந்த நிறுவனம் இன்னும் தொடர்ந்து வளரணும்னு எங்களுடைய சார்பாக அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.